Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு அனிமல் கிங்டம்ல ஃபைலம் அனிலிடா டீடைல்டா பார்க்கலாம். ஸோ அனிலிடாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது தே ஆர் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் உள்ள அனிமல்ஸ். அது என்ன மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸ்? அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ரிங் ஷேப்பில் வந்து செக்மெண்ட்ஸ் தெரியும். அது ரிங் ஷேப்பில் இருந்தாலே க்ரீக்கில் வந்து ஆனுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரலில் ஆனுலை அப்படிம்பாங்க. இட் இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் அவுட் சைட். வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த எர்த் வார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செக்மெண்டேஷன் தெளிவாக நமக்கு விசிபிளாக தெரியுது இல்லையா? அதை தான் மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்படின்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து டெவலப் ஆன ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். பைலேட்ரல் சிமெட்ரி 2 ஈக்குவல் ஹாஃப். ஒரு பர்டிகுலர் பிளானில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப், 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். வேறு இடத்துல அப்படி கொஞ்சம் தள்ளி கட் பண்ணால் கூட 2 equal half of the animal கிடைக்காது. நெக்ஸ்ட் they are coelomates. coelomatesனா என்ன? ட்ரூ பாடி கேவிட்டி இருக்கு. ட்ரூ பாடி கேவிட்டி இங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் இஸ் வெரி வெல் டெவலப்ட். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து வெரி வெல் டெவலப்டு சிஸ்டம் இங்கே இருக்கு. அண்ட் தென் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்கின் அவுட் சைடில் இருக்கு. ஸ்கின் வந்து ப்ரௌனிஷாக இருக்கிறதுக்கு காரணம் போர்ஃபைரின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ போர்ஃபைரின் பிக்மெண்ட் தான் அந்த கேரக்டரிஸ்டிக் ப்ரௌனிஷ் கலரை ஸ்கின்னுக்கு கொடுக்குது. ஸ்கின்னை வந்து 3 லேயராக பிரிக்கலாம். அவுட் சைடில் இருக்கிறது கியூட்டிக்கல், ஃபாலோட் பை எபிடர்மிஸ் அண்ட் தென் மசில் லேயர். ஸோ கியூட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், இதில் என்ன இருக்குது அப்படின்னா கொலாஜன் ஃபைபர் இருக்குது, கொலாஜன் ஃபைபர். எபிடர்மிஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிம்பிள் லேயர். சிம்பிளாக சிங்கிள் லேயரில் இருக்கிறது தான் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்னாலே அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான். அதுக்கு வெளியில் இருக்கிறது தான் கியூட்டிக்கல். சரி, எபிடர்மிஸ்க்கு அடுத்து உள்ளே என்ன இருக்குது? மசில் லேயர்ஸ் இருக்குது. எங்கே போத் லாங்கிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டியூப் வித்தின் ஏ டியூப் பிளேன், அதாவது மவுத் இருக்கும், ஏனஸ் இருக்கும். ஸோ ஒரு பாடிக்குள்ளே என்டையர் டியூப் இருக்குது. டியூப் வித்தின் டியூப் பிளேன், பாடி பிளேனில் இருக்குது. ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் கியூட்டேனிஷியஸ், அதாவது கியூட்டேனியஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்கின்லையே ரெஸ்பிரேஷன் நடக்கும். எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது அமோனோடெலிக், யூரியோடெலிக் ரெண்டுமே இருக்குது. அமோனோடெலிக்னா என்ன? அந்த மட்டு சேறு சகதியமாக ஒரு ஆர்கானிசம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே அமோனியம் வந்து நைட்ரோஜன் வேஸ்ட்டாக இருக்கும். யூரியா நைட்ரோஜன் வேஸ்ட்டாக இருக்கிறது லேண்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு, டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸுக்கு. ஓகே, எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம நெஃப்ரீடியா அப்படிங்கிறோம். நெஃப்ரீடியாவை பொறுத்த வரைக்கும் 3 பிளேஸில் இருக்குது. ஒன்று செப்டல் ரீஜன், இன்னொன்று இன்டர்கியூமெண்ட்ரி ரீஜன், இன்னொன்று ஃபேரஞ்சியல் ரீஜன். அது என்ன செப்டல்? செப்டம்ல இருக்கிறது. வாட் இஸ் செப்டம்? 2 ஆனுலை. இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது செக்மெண்ட் தெரியுதா? 2 செக்மெண்ட்டுக்கு இடையில இன்டர்னலாக பார்க்கும்போது கிராஸ் வால், குறுக்குச்சுவர் இருக்கும். அந்த குறுக்குச்சுவரை தான் செப்டல், கிராஸ் வால், செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜனில் நெஃப்ரீடியா இருக்குது. இன்டர்கியூமெண்ட்ரி, நம்ம ஃப்ளவரில் ஓவரியில் ஓவியூல் படிக்கும்போது ஓவியூலுக்கு இன்டர்கியூமெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். 2 இன்டர்கியூமெண்ட். இன்டர்கியூமெண்ட் என்ன? கவர், ஓவியூவில் கவர் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இங்கே இன்டர்கியூமெண்ட்ரினா என்ன? ஸ்கின். ஸோ ஆன் த ஸ்கின் நெஃப்ரீடியா இருந்தால் அதை இன்டர்கியூமெண்ட்ரி நெஃப்ரீடியா அப்படிம்பாங்க. ஃபேரஞ்சியல் அப்படின்னா ஃபேரிங்ஸ், அரவுண்ட் த ஃபேரிங்ஸ். ஸோ அரவுண்ட், ஆக்சுவலி அரவுண்ட் த ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய நெஃப்ரீடியாவை ஃபேரஞ்சியல் நெஃப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 பிளேசஸில் நெஃப்ரீடியா இருக்குது. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கம் ஃபேரஞ்சியல் நர்வ் ரிங். ஸோ ஃபேரிங்ஸ் இருக்குன்னா அந்த ஃபேரிங்ஸை சுற்றி ஒரு ரிங் ஷேப்பில் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நேராக ஒரு ஒயர் போகிற மாதிரி, ஒரு கார்டு போகிற மாதிரி வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்குது. ஸோ இந்த 2 ரொம்ப முக்கியம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்கம் ஃபேரஞ்சியல் நர்வ் ரிங் அப்படிங்கிறது ரிங் ஷேப்பில் ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கிறது தான் நம்ம சர்க்கம் ஃபேரஞ்சியல் நர்வஸ் ரிங் அப்படிங்கிறோம். அதுலேருந்து ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வென்ட்ரல் நர்வ் கார்ட் சிங்கிள் த்ரெட் மாதிரி போய்கிட்டு இருக்கும். அண்ட் தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் போத் யூனிசெக்ஷுவல் அண்ட் ஹெர்மாஃப்ராடைட் இருக்குது. யூனிசெக்ஷுவல்னா என்ன? மேல் ஆர்கானிசம், ஃபீமேல் ஆர்கானிசம் தனித்தனியாக இருக்கும். ஹெர்மாஃப்ராடைட்னா என்ன? ஒரே ஆர்கானிசத்துலேயே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், ரீப்ரொடக்டிவ் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஓகே, யூனிசெக்ஷுவலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? நெரிஸ். ஹெர்மாஃப்ராடைட்க்கு எக்ஸாம்பிள் யார்? எர்த்வார்ம் அண்ட் லீச். ஓகே, நெரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். வாட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்? ஒரு ஆர்கானிசத்துலேருந்து யங் ஒன்ஸ் வரத்துக்கு இடையில லார்வல் ஸ்டேஜ், பியூப்பா ஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் போம். டைரெக்டாக யங் ஒன்ஸ் ஒரு ஆர்கானிசத்துலேருந்து டெவலப் ஆகி வந்துச்சுன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிம்போம். ஸோ அப்படி நெரிஸில் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லார்வாக்கு பேர் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராக்கோஃபோர்
லார்வா. ட்ரோகோஃபோர் லார்வா நமக்கு நிரீஸ்ல இருக்கு. எர்த்வார்ம் லிஸ்ட்ல டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். யங் ஒன் டைரக்டா வந்து டெவலப் ஆகி வந்துருவாங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the examples of annelida. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிலிடான்னு பார்க்கும்போது எர்த்வார்ம், லீச் அண்ட் நிரீஸ் இதை தான் பார்க்க போகிறோம். ஃபைலம் அனிலிடால ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் எர்த்வார்ம். ஸோ எர்த்வார்மோட பைனாமியல் நேம், சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா ஃபெரித்திமா போஸ்துமா அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டமெரிசம் இருக்குது. அது என்ன எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மெட்டமெரிசம்? செக்மெண்டேஷன் விசிபிளாக தெரியும் எக்ஸ்டர்னலாக, அதுக்கு பேர் ஆனுலைம்பாங்க. ரிங் ஷேப்பில் சர்க்குலராக இருந்தாலே அதுக்கு பேர் ஆனுலை. இன்டர்னலாக செப்டம் கிராஸ் வால் இருக்கும், அதனால் செப்டத்தோட ப்ளூரல் ஃபார்ம் தான் செப்டா. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மெட்டமெரிசம் ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ்டு நம்பர் கிடையாது, 100 to 120 இருக்கும். ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டோமியம் அப்படிங்கிற ரீஜன் இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு பேர் பெரிஸ்டோமியம். இந்த பெரிஸ்டோமியம் ரீஜனில் there is an ஓப்பனிங், ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் தான் மவுத். இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குது, அது மவுத்து. இந்த ஓப்பனிங் மவுத் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ப்ரோஸ்டோமியம் எங்கே இருக்குது? ஹேங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பெரிஸ்டோமியம். இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். அது வந்து ப்ரோஸ்டோமியம், ஸ்டோமியமுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்டோமியம் அப்படின்னா ஸ்டோமா அப்படின்னா என்ன? ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஸ்டோமியம். ஸ்டோமியம் இருக்கிற செக்மெண்ட்டு பெரிஸ்டோமியம். பெரிஸ்டோமியத்துக்கு முன்னாடி ஹேங் ஆகிட்டு இருக்க ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு பேர் ப்ரோஸ்டோமியம். ஸோ திஸ் இஸ் த திங். ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் தான் பெரிஸ்டோமியம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 14th, 15th அண்ட் 16th செக்மெண்ட் எக்ஸாக்டாக இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இந்த மூணும் சேர்ந்து அதுக்கு பேர் கிளைட்டெல்லம். இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைட்டெல்லம் ரீஜனில் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்க போது. ஃபர்டிலைசேஷன் நடந்து கக்கூன் ஃபார்ம் ஆகி அது வந்து யங் ஆர்கானிசமாக கட் ஆகி எர்த்வார்ம்லேருந்து தனியாக போய் டெவலப் ஆகிடும். திருப்பியும் அந்த எர்த்வார்ம் வந்து கிளைட்டெல்லத்தை டெவலப் பண்ணிக்கும். அப்போ கிளைட்டெல்லம் வந்து ஒரு எர்த்வார்ம் பிகினிங்லேருந்து அது சாகிற வரைக்கும், அதோட லைஃப் ஸ்பேன் முடிகிற வரைக்கும் பர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிளைட்டெல்லம் லாஸ் ஆனாலும் திருப்பியும் அதை டெவலப் பண்ணிக்கும். அதனால் பர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. பர்டிகுலராக 14, 15, 16 செக்மெண்ட்டில் தான் கிளைட்டெல்லம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆனல் செக்மெண்ட் சொல்கிறோம், ஆனஸ் இருக்குது. ஸோ அதனால தான் டியூப் வித்தின் டியூப் பாடி பிளான் இந்த ஆர்கானிசத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே டெய்ல் கிடையாது. டெய்லுங்கிறது என்ன? ஆனஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் டெய்ல் அப்படிமோ. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எர்த்வார்மில் கிடையாது. ஸ்கின் வந்து ப்ரௌனிஷாக இருக்கிறதுக்கு காரணம் போர்ஃபைரின் பிக்மெண்ட். இது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஸோ இங்கே ஸ்கின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் எர்த்வார்ம்ங்கிறது ஹெர்மாஃப்ராடைட். ஹெர்மாஃப்ராடைட்னா என்ன? போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் த சேம் ஆர்கானிசம். இது எந்த செக்மெண்ட்டில் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, இங்கே பாருங்கள், ஃபீமேல் ஜெனிட்டல் போர் 14th செக்மெண்ட்டில் இருக்குது. 14th செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த பொசிஷனில் இருக்குன்னா மிட் வென்ட்ரல் சைடு, நடுவில் இருக்குது. வென்ட்ரல் சைடுனா பின்னாடி சைடு. ஸோ வென்ட்ரல் சைடில் நடுவில் இருக்குது இந்த செக்மெண்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு 14, 15, 16 சேர்ந்து இந்த க்ரீன் கலரில் ஒன்று லைட் க்ரீன் கலரில் ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சராக சேர்த்து வரைஞ்சிருக்குமா, தட் இஸ் கிளைட்டெல்லம். திக் ஸ்ட்ரக்சராக தெரியும், டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியும். நெக்ஸ்ட்டு 17th செக்மெண்ட் விட்டுருங்க. 18th செக்மெண்ட்டில் பாருங்கள், ரெட் கலரில் 2 ஓப்பனிங் வரைஞ்சிருக்கோம். தட் இஸ் மேல் ஜெனிட்டல் போர். அதோட பொசிஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன் 18th செக்மெண்ட். எது? மேல் ஜெனிட்டல் போர். லேட்ரல் வென்ட்ரல் சைடில் இருக்குது மேல் ஜெனிட்டல் போர். அதுக்கடுத்து இந்த 18th and 19th செக்மெண்ட்டில் க்ரீன் கலரில் 4 டாட் வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோமா, அது வந்து டென்ஸ் திக் ஸ்ட்ரக்சர். டென்ஸ்னால் ரொம்ப அதிகமாக ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த டென்ஸ் திக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் காப்புலேட்டரி பேப்பில்லே. இந்த காப்புலேட்டரி பேப்பில்லே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ மேல் ஃபீமேல் அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து அந்த 2 எர்த்வார்ம் வந்து காப்புலேட் ஆகிறதுக்கு, ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, காப்புலேஷன் ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த காப்புலேட்டரி பேப்பில்லே. ஸோ டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது ஹெல்ப் பண்ணுது காப்புலேஷன் நடக்க. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது ஹெர்மாஃப்ராடைட்டாக இருந்தாலும் இங்கே வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்குது. எப்படி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ திருப்பி எர்த்வார்மை நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம் ஹாரிசான்டலாக. இது வந்து 5th செக்மெண்ட், 6th செக்மெண்ட், 7th, 8th, 9th செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5th செக்மெண்ட்டில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதுலேருந்து ப்ரொட்ரூட் ஆகி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி 6th செக்மெண்ட்டில் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு செக்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பேர் ஆஃப் போர், அந்த போர்லேருந்து ஒரு பேர் ஆஃப் பேக், பேர் ஆஃப் போர். இதுதான் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஸ்பெர்மாத்தீகா.
இந்த ஓப்பனிங் பேர் ஸ்பெர்மத்திக்கல் போர். ஸ்பெர்மத்திக்கல் போர் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பெர்மத்திக்கா வந்து எங்கே இருக்குது, இந்த பொசிஷன் கேட்பாங்க, லொக்கேஷன் கேட்பாங்க. இது ஒரு ட்ரிக்கியான கொஷின், இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பெர்மத்திக்கான்னு கொஷினில் கேட்டாங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் ஸ்பெர்மத்திக்கான்னு கேட்டாங்கன்னா 6, 7, 8, 9 செக்மெண்ட் அப்படின்னு சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். லொக்கேஷன் ஆஃப் ஸ்பெர்மத்திக்கல் போர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5/6, 6/7, 7/8, 8/9 இப்படி ஆன்சர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். எப்படி அப்படின்னா இது வந்து புரோட்டாண்ட்ரஸ். புரோட்டாண்ட்ரஸ்னா என்ன? ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் டெவலப் ஆகிடும், பட் ஸ்டில் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் வந்து டெவலப் ஆகலை. ஸோ ஒரு ஆர்கானிசத்தில் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த மேல் இன்னொரு இது வந்து ஒரு பி எர்த்வாம்னு வச்சுக்கோங்க, ஏ எர்த்வாம் இதுன்னு வச்சுக்குவோம். இந்த எர்த்வாம் என்ன பண்ணும், மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனை இந்த போரோட வந்து கனெக்ட் பண்ணும், ஸ்பெர்மத்திக்கல் போரோட கனெக்ட் பண்ணும். அதாவது 18th செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேல் ஜெனிட்டல் போர் 6th, 7th or 8th, 9th ஸ்பெர்மத்திக்கல் போருங்கிறது 5/6, 6/7, 7/8, 8/9 இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்ஸோட வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி என்ன பண்ணும், ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் டெபாசிட் பண்ணிடும், ஸ்பெர்மத்திக்கால டெபாசிட் பண்ணிடும். ஸோ டெபாசிட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகி போயிடும். இப்போ இந்த ஒரு பி ஏ அப்படின்ற எர்த்வாமோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் பி அப்படிங்கிற எர்த்வாமில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மத்திக்காங்கிற பேக் லைக் ஸ்ட்ரக்சர் 6, 7, 8, 9th இருக்கக்கூடிய பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் டெபாசிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னவோ இந்த பிங்கிற எர்த்வாம் வந்து அதோட ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் ஜெனட்டிக் ஆர்கன் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆனதுக்கப்புறம் இந்த கிளைட்டெல்லம் ரீஜன் இருக்கு இல்லையா, அது அப்படியே உப்பிடும். இப்படி இதுதான் எர்த்வாம்னு வச்சுங்க, இந்த என்னோட கை தான் கிளைட்டெல்லம்னு வச்சுங்க. கிளைட்டெல்லம் ரீஜன் இப்படி உப்பிடும். உப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த எர்த்வாம் பின்னோக்கி வரும், இப்படியே செக்மெண்ட்டாக பின்னோக்கி வரும். இப்படி பின்னோக்கி வரும்போது எக்ஸாக்டாக இந்த 14, 15, 16 இந்த கிளைட்டெல்லம் எர்த்வாம் பின்னோக்கி வரதுனால 5th, 6th, 7th, 8th, 9th ரீஜனுக்கு கிளைட்டெல்லம் மூவ் ஆகி வந்துடும். இப்படியே மூவ் ஆகி கிளைட்டெல்லம் வந்துடும். இப்போ கிளைட்டெல்லம் ரீஜன் தான் நல்லா ப்ராடாக உப்பி போயிருக்கிறதுனால அங்கே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பெர்மத்திக்கல் போர் வழியாக ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த கிளைட்டெல்லம்ல இருக்கக்கூடிய ரீஜன் அந்த ஸ்பேஸில் வந்து ரிலீஸ் பண்ணிடும். இப்படி கிளைட்டெல்லம் மூவ் பண்ணி வரும்போதே ஃபீமேல் ஜெனிட்டல் போர்லேருந்து எக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ரெடியாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ரிலீஸ் ஆன ஸ்பெர்ம் வந்து அதோட ஃபியூஸ் ஆகி கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். எப்படி கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு, இங்கே டெபாசிட் ஆகிருக்க ஸ்பெர்ம்லாம் யாருது, இன்னொரு எர்த்வாம்து. இந்த எர்த்வாமோட எக் வந்து இதோட ஃபியூஸ் ஆகி கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்து கக்கூன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை இந்த கிளைட்டெல்லம் ஃபார்ம் பண்ணும். அந்த கிளைட்டெல்லம் கக்கூனாக மாறினதுக்கப்புறம் இந்த எர்த்வாம்லேருந்து கட் ஆகி போய் தனி ஆர்கானிசமாக டெவலப் ஆயிரும். எர்த்வாம் நியூ கிளைட்டெல்லம், புதுசாக ஒரு கிளைட்டெல்லத்தை டெவலப் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு எர்த்வாம் ஃபேவர் பண்ணுது. ஓகே, ஸோ இவங்க புரோட்டாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டாண்ட்ரஸ் ஃபேவர்ஸ் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ 18th செக்மெண்ட் கான்டாக்ட்ஸ் வித் த ஸ்பெர்மத்திகா. இந்த 18th செக்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்பெர்மத்திக்காவோட காண்டாக்ட் பண்ணிச்சு, அந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிடும். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் கிளைட்டெல்லம் உப்பும். கிளைட்டெல்லம் வந்து ரீஜனில் ஃபீமேல் ஜெனிட்டல் போர்லேருந்து எக் ரிலீஸ் ஆனிச்சு. அப்புறம் கிளைட்டெல்லம் இப்படி உப்பி இருக்கிறதுனால எர்த்வாம் மூவ் ஆகி வந்ததுனால இந்த 14th செக்மெண்ட்டில் 15, 16 செக்மெண்ட்டில் இந்த கிளைட்டெல்லம் 6, 7, 8, 9 செக்மெண்ட்டுக்கு வரும்போது இங்கே இருக்க போரில் ஆல்ரெடி இந்த 18 செக்மெண்ட்டில் இன்னொரு எர்த்வாமோட 18 செக்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன ஸ்பெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்குது, கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ இங்கே டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட், அதாவது அந்த கிளைட்டெல்லம் ரீஜனில் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதும் ஊத்திக்கா ஆர் கக்கூன் டெவலப் ஆகி ஆர்கானிசத்துலேருந்து டிட்டாச் ஆகி நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகிடும் டைரெக்டாக. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எர்த்வார்ம் என்ன அப்படின்னா இது வந்து டெட்ரிவோர்ஸ். வாட் இஸ் டெட்ரிவோர்ஸ்? டெட்ரிவோர்ஸ்னால் சாயிலில் இருக்கக்கூடிய டீகேயிங் மெட்டீரியல், ஆர்கானிக் மெட்டீரியலை அவங்க சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணாமல் அதை பிரேக் டவுன் பண்ணி போடுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ஏரேஷன். அது வந்து பரோயிங் அனிமல். இந்த சாயிலை தோண்டி உள்ளே போயிட்டே வரதுனால நல்ல ஓட்டையெல்லாம் ஏற்படுத்தி அங்கே ஏரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இட் இன்க்ரீஸ் ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில் சின்ஸ் இட் இஸ் டெட்ரிவோர்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால இது சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அங்கே பிளான்ட்ஸ் நல்லா வளரும். ஸோ அதனால் இவங்களை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எர்த்வார்ம். ஃபைலம் அனிலிடாவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெரிஸ். ஸோ நெரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பாடி செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸ்டோமியம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ்டோமியம், அங்கே மவுத் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு ப்ரோஸ்டோமியம் இருக்குது. இந்த ப்ரோஸ்டோமியத்தை ப்ராடராக இந்த ஏரியாவை மட்டும் ப்ராடராக ஆக்கி பார்த்தோம்னா இதில் இந்த 4 டாட் வச்சுருக்கோம் இல்லையா, 2 pairs ஆஃப்
ஐ இருக்குது, 2 pairs ஆஃப் ஐஸ் இருக்குது. அண்ட் தென் அவுட்டரில் 2 பாருங்கள், இதை வந்து ப்ரோஸ்டோமியல் பல்ப் அப்படிம்போம். அண்ட் தென் 2 டென்டக்கிள், ப்ரோஸ்டோமியல் டென்டக்கிள் இருக்குது. எ பேர் ஆஃப் ப்ரோஸ்டோமியல் டென்டக்கிள், எ பேர் ஆஃப் ப்ரோஸ்டோமியல் பல்ப், 2 pairs ஆஃப் ஐஸ் இருக்குது. இந்த மூணுமே சென்சரி ஆர்கனாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எவ்ரி செக்மெண்ட் ஹேஸ் அ பேர் ஆஃப் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பேராபோடியா அப்படிங்கிறோம். இந்த பேராபோடியோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி இந்த ஆனல் செக்மெண்ட்லேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஆனல் செக்மெண்ட்லேருந்து 2 எக்ஸ்டென்ஷன் வருது, அதை வந்து ஆனல் சிரை அப்படிம்போம். ஆனல் சிரையும் சென்சரியாக தான் செயல்படுது. ஸோ ஆனல் சிரை, 2 pairs ஆஃப் ஐ, ப்ரோஸ்டோமியல் பல்ப், ப்ரோஸ்டோமியல் டென்டக்கிள், இது எல்லாமே சென்சரி இன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு they all are marine organism. மெரைன்னா கடலில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் த லைஃப் வந்து இது வந்து ஏசெக்ஷுவல் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஏசெக்ஷுவல் ஸ்டேஜில் இருக்கும்போது அது வந்து பரோ த பாட்டம் ஆஃப் த ஓஷன். ரொம்ப லோக்கோமோஷன்லாம் அதிகமாக இருக்காது. ஓஷனோட அடிப்பகுதியில் போய் அதை வந்து தோண்டி அதில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே அனதர் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அதை வந்து ஹெட்டிரோமெரி அப்படிங்கிறோம். ஏன் இதை ஹெட்டிரோமெரி, ஹெட்டிரோனாலே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஹெட்டிரோமெரின்னு ஏன் சொல்கிறாங்க, செக்ஷுவல் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம், செக்ஸுவல் ஃபார்முக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னா, ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து ஏசெக்ஷுவல் பாடியாகவும் ஹாஃப் ஆஃப் த பாடி வந்து செக்ஷுவல் பாடி, செக்ஷுவல் ஃபார்ம்லையும் இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக மாறிடும். செக்ஷுவல் ஃபார்முக்கு வரும்போது ஃப்ரீ ஸ்விம்மிங்காக மாறிடுது. அதே ஏசெக்ஷுவல் ஃபார்மில் பரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஓஷனோட அடிப்பகுதியை. ஸோ செக்ஷுவல் ஃபார்முக்கு வரும்போது ஃப்ரீ ஸ்விம்மிங்காக மாறிடுது. அப்போ செக்ஷுவல் ஃபார்முக்கு வந்தாலும் ஹாஃப் ஆஃப் த பாடி ஏசெக்ஷுவலாகவும் ஹாஃப் ஆஃப் த பாடி செக்ஷுவலாகவும் இருக்கும். இந்த ஏசெக்ஷுவல் ஃபார்ம்லேருந்து செக்ஷுவல் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஏசெக்ஷுவல் டு செக்ஷுவல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எபிடோக்கி அப்படிங்கிறோம். எபிடோக்கி இஸ் யூனிக் நேச்சர், ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் நிரிஸ். ஓகே, இங்கே டெவலப்மெண்ட் வந்து பார்த்தா இன்டெரக்டாக இருக்குது. இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லார்வா வந்து ட்ரோகோஃபோர் லார்வா இங்கே டெவலப் ஆகுது. லார்வல் ஸ்டேஜ் வந்து ட்ரோகோஃபோர் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ யூனிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லீச். லீச்சோட அனதர் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஹிருடினியா அப்படின்னு சொல்கிறாங்க. லீச்சில் வந்து நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, 33 செக்மெண்ட்ஸ். போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் 2 ரீஜன்லையுமே 2 சக்கர்ஸ் இருக்குது. சக்கர்ஸுங்கிறவங்க என்ன, நம்ம பிளட்டை உரியிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கிளைட்டெல்லம் வந்து பர்மனன்ட் கிடையாது. கிளைட்டெல்லம் வந்து டியூரிங் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும் அப்பியர் ஆகும். ஒன்லி டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிளைட்டெல்லம் அப்பியர் ஆகுது, பர்மனண்ட்டாக பாடியிலே இருக்காது. நெக்ஸ்ட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சலைவால் தெர் இஸ் அன் ஆன்டிகோகுலண்ட், அதுக்கு பேர் வந்து ஹிருடின். கோஆகுலேஷன்னா என்ன, பிளட் வந்து உறைஞ்சி போகிறது, ரத்தம் உறையிறத கோஆகுலேஷன் அப்படிம்போம். ஆன்டிகோகுலண்ட்னா என்ன, ரத்தம் உறையாமல் இருக்கிறது. இப்போது ஒருத்தவங்க பாடியில் வந்து அது ஒட்டிக்கிச்சு, ஒரு அனிமலில் போய் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை சக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி சக் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட பாடியிலேருந்து ஒரு நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணர்ச்சி இல்லாமல் நம்ம பாடியை மாற்றுறதுக்கு ஒரு மெட்டீரியலை செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு சென்ஸே இல்லாமல் ஆக்கிடும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம பாடியிலேருந்து பிளட்டை சக் பண்ணும்போது பிளட்டு வெளியே வந்து உறைஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உறைஞ்சி போயிடுச்சுன்னா நமக்கு அங்கே ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பிளட் உறையாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வாய் வழியாக பிளட்டை சக் பண்ணி உள்ளே போகும்போது உள்ளே ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரீஜனுக்கு பேர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராப் ரீஜனை அடையிற வரைக்கும் அந்த பிளட் வந்து என்ன ஆகக்கூடாது, அந்த கிராப் அப்படிங்கிற ரீஜனை அடையிற வரைக்கும், ஒரு ஸ்டோரேஜ் ரீஜன் அதை அடையிற வரைக்கும் பிளட் வந்து கிளாட் ஆகாமல் லிக்விடாகவே இருக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குமா அந்த கிராப், நம்ம பிளட்ல நம்ம பாடியிலேருந்து பிளட் வந்து லீச்சோட க்ராப்பை ரீச் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் பிளட் வந்து உறையாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிகோகுலண்ட் ஹிருடினை அது செக்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம பாடியிலேருந்து பிளட்டை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட க்ராப் ஃபில் ஆனதுக்கப்புறம் அது டிட்டாச் ஆகி போயிடும். அது டிட்டாச் ஆகி போனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் ஏதோ ரத்தம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நேரம் லீச் நம்ம பாடியிலேருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியவே வரும். ஏன்னா அது வந்து ஆன்டிகோகுலண்ட் ஹிருடினை யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம பாடியை வந்து பெயின் இல்லாமல் மாற்றுறதுக்கு அந்த சென்சரி போக்குறதுக்கு ஒரு மெட்டீரியல் அதை செக்ரேட் பண்ணதுனாலே நமக்கு அது வந்து நம்ம பாடியில் ஒட்டிகிட்டு இருந்ததே தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ஃப்ளிபோட்டோமி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. ஃப்ளிபோட்டோமி அப்படிங்கிறது என்னென்னா பிளட் லேட்டிங் டெக்னிக் அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு, விஷம் உள்ளே போய்கிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து லீச்சை பிடிச்சி வைப்பாங்க. அது உடனே என்ன பண்ணும், எல்லா பிளட்டையும் சக் பண்ணும். அப்படி சக் பண்ணும்போது பாம்போட விஷமும் பின்னாடி இழுத்து ஃபுல்லாக இழுத்துரும். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துரும், இல்லை அதை டிட்டாச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சர்ஜிக்கலாக கூட வந்து சில டியூமரெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த லீச்சை வச்சுட்டாங்கன்னா அந்த டியூமரில் இருக்கக்கூடிய அன்வான்ட் லிக்விடை பிளட்டோட சேர்த்து சக் பண்ணி எடுத்துரும். அப்புறம் அந்த சர்ஜிக்கலாக அந்த லீச் அந்த டியூமரையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளிபோட்டோமி அப்படின்னு சொல்கிறாங்க, பிளட் லெட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு
விஷயம் என்னன்னு பார்த்தா ட்ரூ சீலம் வந்து சீலம்னா பாடி கேவிட்டி. ட்ரூ பாடி கேவிட்டி வந்து எக்ஸ்கிரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்குது. மீதி ஏரியாலலாம் ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ வந்து ஃபில் ஆகிருக்கு. அந்த டிஷ்யூ வந்து பொட்ராய்டல் டிஷ்யூ அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷல் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் லீச். இந்த பொட்ராய்டல் டிஷ்யூ வந்து யூனிக் நேச்சர் ஆஃப் த லீச், இதில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அது வந்து டியூபிஃபெக்ஸ், அனிலிடால வருது. இந்த டியூபிஃபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் வாட்டரில் தான் இருக்கும். இதை பார்க்கும்போது ஒரு ரத்தத்தில் கோடு வரைஞ்ச மாதிரி, ரத்தத்திலேயே ஒரு நூல் செஞ்சு ரெட் கலரில் ஸ்ட்ரீக், ஒரு ரெட் லைன் இருக்கிற மாதிரி அந்த பொல்யூட்டட் வாட்டரில் தெரியும். ஏன் அது அந்த ரெட் கலரில் தெரியுதுன்னா இதில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெட் இன் கலர், ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி, ஒரு ஸ்ட்ரீக் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. பிகாஸ் டியூ டு plenty of ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கிறதுனால இட்ஸ் அப்வியஸ். ஏன் அங்கே ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்குது? ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் அப்சார்ப் பண்ணும். பொல்யூட்டட் வாட்டரில் ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த ரொம்ப குறைவாக இருக்க ஆக்சிஜன் இருக்கிறத கூட டக்குன்னு அப்சார்ப் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அங்கே ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் அனிலிடா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.